Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம மிக்ஸாலஜி பார்க்கலாம். மிக்ஸாலஜிக்கு என்னென்ன தேவைன்னா ஒரு கண்டெய்னருக்கு லிட்டோட எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ நான் கண்டெய்னர் லிட்டோட எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பேச்சுலா இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு ஸ்பூன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஹென்னா பவுடர் நான் வந்துட்டு மருதாணி பொடி அப்படி சொல்லிட்டு கடையில் கிடைக்கும். இது 50 கிராம் எடுத்திருக்கேன். 35 rupees வரும் உங்களுக்கு. சுகர் பார்த்தீங்கன்னா 25 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா யூக்கலிப்டஸ் ஆயில்னு சொல்லுவாங்க. 10 ml வந்துட்டு 50 rupees அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். 55 போட்டிருக்கேன், ஆனால் நான் 50 rupeesனு சொல்லிட்டு வாங்கினேன். 10 ml தான் இது. கொஞ்சம் வாட்டர் தேவைப்படும். இந்த திங்ஸ்லாம் வச்சு தான் நம்ம இன்றைக்கி மிக்ஸாலஜி பண்ண போகிறோம். ஹென்னா பவுடர் மெயின் இதில். அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் நான் ஹென்னா பவுடரை வந்துட்டு கட் பண்ணிக்கிறேன். இந்த பவுலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். இது 50 கிராமு. நான் ரேஷியோ ஃபர்ஸ்ட் சொல்கிறேன். உங்களுக்கு ஃபைனலாக வீடியோவோட எண்டில் ஸ்பூன் சைஸ் வைஸ் மெஷர்மெண்ட் சொல்கிறேன். ஸ்பூன் மெஷர்மெண்ட் எவ்வளோ போட்டால் கரெக்டாக இருக்கும்னு சொல்கிறேன். இப்போ ஹென்னா பவுடர் போட்டேன். ஸோ நான் ஹென்னா ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதில் வந்துட்டு சுகர் சேர்க்கணும். 25 கிராம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துடலாம். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு. யூக்கலிப்டஸ் ஆயில் வந்துட்டு 10 ml சேர்க்கணும். இந்த பாட்டில் ஃபுல்லாக நான் இதில் எப்போ சேர்க்க போகிறேன். இப்போ யூக்கலிப்டஸ் ஆயில் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம வாட்டர் சேர்த்துடலாம். யூக்கலிப்டஸ் ஆயில் நீங்கள் சேர்க்கும் போதே என்னென்ன எசென்ஷியல்ஸ் ஆயில் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் வந்துட்டு உங்களுக்கு ஃபைனல் வீடியோவில் சொல்கிறேன். நிறைய எசென்ஷியல் ஆயில் இருக்குது, பட் நம்ம இன்றைக்கி யூக்கலிப்டஸ் ஆயில் யூஸ் பண்ணோம். இப்போ நம்ம வாட்டரை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரேடியாக சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை நம்ம வந்துட்டு ஒரு நாள் நைட் ஃபுல்லாக வைக்கணும். அதனால தான் நான் வந்துட்டு ஏர்டைட் கண்டெய்னராக எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ப்ரைடல் கோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். இதுக்கு அடுத்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் கோன் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். எவ்வளோ கிராம் வாட்டர் தேவைப்படும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ நம்ம வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். நான் கன்சிஸ்டன்சி காட்டுறேன் எப்படி வரணும்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்துட்டு பீட்டர் இருந்தால் தான் பண்ண முடியும் அப்படின்னு கிடையாது. நம்ம ஸ்பூன் வச்சே பீட் பண்ணிக்கலாம். ஸோ பீட்ரு இருந்தால் தான் நம்ம பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்காதீங்க. பீட்ரு தேவையில்லை இதுக்கு. நான் இன்றைக்கி பீட்ரு இல்லாமல் தான் சொல்லித்தர போகிறேன் உங்களுக்கு. பட் நீங்கள் இதில் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் கரெக்டாக வரும். வாட்டர் வந்துட்டு சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, மொத்தமாக சேர்க்காதீங்க. எவ்வளோ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் சேர்த்தா தான் கரெக்டாக வரும். ஸோ இப்போ நம்ம இவ்வளோ தண்ணி ஊற்றி இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. உங்களுக்கு கன்சிஸ்டன்சி தெரியுதா? வெயிட் பண்ணுங்க. இது எவ்வளோ கன்சிஸ்டன்சி இருக்கணும் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த அளவு கன்சிஸ்டன்சி இருக்கணும், திக்காக தான் இருக்கணும் நமக்கு. பாருங்க, நம்ம இப்படி விடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்துட்டு விடணும். அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கோங்க. இதை நம்ம பீட்டர் இல்லாமல் செய்கிறனால நமக்கு கூட கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். நல்லா நான் இப்போ பீட் பண்ணுறேன் பாருங்களேன். இந்த மாதிரி நல்லா கை வச்சு பீட் பண்ணிக்கோங்க. அதாவது ஏர் பம்ப்ஸ்லாம் இருக்குது பாருங்களேன், இந்த தெரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் இல்லாமல் போகிற வரைக்கும் நம்ம பீட் பண்ணணும். நீங்கள் பீட் பண்ணும்போது இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுக்கோங்க. அதுக்காண்டி தான் நான் ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்பூன் யூஸ் பண்ணும்போது உங்களால் அப்படி எடுத்து விட முடியாது. ஸோ அதனால தான் நம்ம ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணுறோம். வேணும்னா நீங்கள் ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கையால் கூட நீங்கள் இப்படி எடுத்து விட்டுக்கலாம். ஸோ உங்களோட விஷ் தான் அது. எது யூஸ் பண்ணணும்னு நினச்சாலும் பண்ணலாம். இதை வந்துட்டு நல்லா இப்போ நம்ம பீட் பண்ணிகிட்டே இருக்கலாம்.
பாருங்கள் ஏர் பம்ப்ஸ் கம்மியாகுது பார்த்தீங்களா. நம்ம பீட் பண்ண ஏர் பம்ப்ஸ் கம்மியாகிக்கிட்டே வரும். நீங்கள் எப்போ பண்ணாலும் மார்னிங்கோ நைட்டோ நீங்கள் எப்போனாலும் பண்ணுங்கள். பட் அதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்துட்டு கட்டாயம் இதை வந்துட்டு 6 to 8 hours வந்துட்டு டச் பண்ணவே கூடாது. அப்போ தான் நமக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரெயின் கிடைக்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள் எப்படி வந்துருச்சுன்னு பார்த்தீங்களா. இந்த கன்சிஸ்டன்சி தான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. நம்ம விடும்போது அங்கே பாருங்களேன் எப்படி விழுகுதுன்னு பாருங்கள். நான் விடும்போது தெரியுதா, இந்த கன்சிஸ்டன்சி தான் இருக்கணும். இதை நல்லா இன்னும் பீட் பண்ணிக்கிட்டு நம்ம ஏர்டைட் கண்டெய்னர் போட்டு மூடிடலாம். நீங்கள் மூடும்போது ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இதை இப்படி எடுத்து இங்கே விட்டுறணும். சைட்லலாம் இந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதை நல்லா பார்த்துக்கோங்க. சைடில் இருக்கிறதெல்லாம் நல்லா வலிச்சு நடுவில் விட்டுருங்க. அப்போ தான் நமக்கு வந்துட்டு அது ப்ரிசர்வ் ஆகும் கரெக்டாக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏர் பம்ப்ஸ் ஓரளவு முக்கால்வாசி போயிடுச்சு காணாமல். ஸோ இந்த மாதிரி நல்லா நான் வலிச்சு விட்டுக்கிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி ஏர்டைட் கண்டெய்னர் எடுக்கணும்னு சொன்னோம் இல்லையா, இதை வந்துட்டு மூடிடலாம். நான் மூடி இதை வந்துட்டு 8 hours விட போகிறேன். 8 hours விட்டுட்டு 8 hoursக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆக்சுவலாக இப்போ வந்துட்டு 10 hours கிட்ட ஆகிடுச்சு நான் வந்துட்டு ப்ரிசர்வ் பண்ண வச்சு. பிகாஸ் நான் நைட் வந்துட்டு ஒரு 10 o'clock வந்துட்டு இந்த வீடியோ எடுத்தேன் ஸ்டார்டிங்கு. இப்போ வந்துட்டு 7 ஆகிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுத்து நீங்கள் பீட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் இதில் ஒரு ஏர் பம்ப்ஸ் கூட இல்லை. இப்போ வந்துட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்டாக்கின்ஸ் வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். ஸ்டாக்கின்ஸ் அப்படின்றப்போ உங்களுக்கு ஒரு கிளாத் மாதிரி வரும். அந்த கிளாத்தில் நீங்கள் இந்த ஃபில்லிங்ஸ் எல்லாத்தையுமே ஊற்றிட்டு அதை வந்துட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணணும். அது வேணும்னா நீங்கள் ஊற்றிக்கலாம். பட் இந்த ஹென்னா வந்துட்டு நமக்கு அவ்வளோவா ஏர் பம்ப்ஸ் கொடுக்காதனால நான் வந்துட்டு யூஸ் பண்ணலை இன்றைக்கி ஸ்டாக்கின்ஸு. இப்போ இதை வந்துட்டு நல்லா என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பீட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நான் வந்துட்டு ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி இது பேர் தான் வந்துட்டு பைப்பிங் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு கேக்குக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது உங்களுக்கு நார்மலாக வந்துட்டு ஷாப்ஸ்லேயே கிடைக்கும். இதை வந்துட்டு இந்த மாதிரி பவுலில் வந்துட்டு நான் வச்சுக்கிறேன். வச்சுட்டு இப்போ நம்ம வச்சுருக்க ஃபில்லிங்ஸ் எல்லாத்தையும் இதில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு டைட் பண்ணி இதுக்கு ஒரு ரப்பர் பேண்டோ இல்லைனா உங்களுக்கு முடிஞ்ச ஒரு முடிச்சு கூட போட்டுக்கலாம். ஆக்சுவலாக முடிச்சு போட தெரியாது அப்படிங்கிறவங்க வந்துட்டு ரப்பர் பேண்டோ இல்லை வந்துட்டு ஏதாவது ஒரு கயிறோ நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு டைட்டாக போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஃப்ரண்ட் சைடு மூலியமாக தான் நமக்கு அந்த க்ரீம் வரப்போகுது. அதாவது நம்ம ஹென்னா வந்துட்டு அப்படி தான் வரப்போகுது. அதனால நம்ம நல்லா வந்துட்டு டைட்டாக போட்டோன்னா தான் முன்னாடி நமக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரும். ஸோ இந்த மாதிரி நான் பேக் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோமா. இப்போ நம்ம கோன் பண்ணுறதுக்காண்டி செலோஃபன் ஷீட் எடுத்துருக்கோம். செலோஃபன் ஷீட் வந்துட்டு இப்படி தான் இருக்கும், தின்னாக இருக்கும். இது வந்துட்டு இந்த சைஸை பார்த்துக்கோ. ஆக்சுவலாக நான் வந்துட்டு சைஸ் காட்டுறேன், எவ்வளோ மடக்கணுன்ற சைஸ் காட்டுறேன். ஆக்சுவலாக இந்த சீட் உங்களுக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னீங்கன்னா, நீங்கள் நார்மல் ஸ்டேஷ்னரி ஷாப்பில் கேட்டால் கிடைக்கும். அப்படி உங்களுக்கு ஸ்டேஷ்னரி ஷாப்பில் கிடைக்கலன்னா நீங்கள் ஆன்லைனில் கூட ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ நான் காட்டுற சைஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதுதான் இதோட சைஸ். கரெக்டாக நம்மளோட ஒரு ஹேண்ட், இந்த ஹேண்ட் அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அதுதான். ஸோ அந்த அளவுக்கு வச்சுக்கிட்டு இதை இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ நான் இதை கட் பண்ணிக்கிறேன். நம்ம மடக்குனதுக்கு ஏற்றாப்புலே கட் பண்ணிக்கோங்க. இதை இப்படி ஓப்பன் பண்ணி இதை கட் பண்ணிக்கலாம். இங்கிட்ட கட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஷீட்டில் நமக்கு எத்தனை கோன் போடலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இதோ இந்த அளவுக்கு தான் இருக்கும் நமக்கு. கட் பண்ணதுக்கப்புறம் இந்த அளவு தான் இருக்கும் நமக்கு ஆக்சுவலாக. இப்போ நான் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ நான் ஒரு ஷீட் கட் பண்ணதில் எனக்கு 16 கோன்ஸ் வந்துட்டு ரெடி ஆகிருக்கு. நான் சொன்ன சைஸில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 16 கோன்ஸ் வந்துட்டு ரெடி ஆகும். ஸோ இப்போ இந்த ஃபில்லிங்ஸை வந்துட்டு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் நம்ம. அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இதை வந்துட்டு ஷார்ப் எட்ஜை வந்துட்டு கட் பண்ணி விட்டுக்கணும். கட் பண்ணி விட்டுட்டு நம்ம கோனை நமக்கு இன்னொரு கையில் எடுத்துக்கிட்டு நான் வைக்கிற மாதிரி அந்த கோனுக்குள்ளே நம்ம வச்சுருக்க ஃபில்லிங்ஸை வச்சுட்டு நான் எங்கே ப்ரெஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல லைட்டாக ப்ரெஸ் கொடுங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு கோனை கொண்டு வந்துட்டு அந்த கோன் அந்த பார்சலை வந்துட்டு வெளியே எடுத்துருங்க. ஏன்னா இதை வந்துட்டு வெளியே எடுத்துருங்க. அந்த கோனை க்ரீம் மேக் பண்ணுவோம் இல்லையா, அந்த இதை வந்துட்டு வெளியே எடுத்துருங்க. எடுத்ததுக்கு அப்புறமா இப்படி தான் இருக்கும். இப்படி இருக்கும்போது நீங்கள் அதை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துட்டு டைட்டாக பிடிச்சிக்கிட்டு நான் கொடுக்குற ப்ரெஸ் கொடுங்க. நான் கொடுக்குற மாதிரி ப்ரெஸ் கொடுங்க. மேலேருந்து ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு கீழே வரும். தெரியுதா உங்களுக்கு? நான் கொடுக்க இங்கே கீழே வருது பார்த்தீங்களா? இப்படி கீழே வரும்போது உங்களுக்கு மேலே வந்துட்டு கோன் கம்மியாகும். இந்த கோனை நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் கோன் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் பண்ணுற மெத்தடை பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், ஒரு செலோ டேப் எடுத்து சென்டரில் நான் வச்சுக்கிறேன். கொஞ்சம் அந்த டேப் வந்துட்டு கொஞ்சம் தெரிகிற மாதிரி வச்சு 2 இதையும் ஜாயின் பண்ணி விட்டு நான் ஃபோல்டு பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு நான் டேப்பை வந்துட்டு விட்டுருங்க. இந்த 2 ஃபோல்டு பண்ணிவிட்டு 2 சைடையும் ஃபோல்டு பண்ணுங்கள். 2 சைடையும் ஃபோல்டு பண்ணிவிட்டு இன்னொரு ஃபோல்டு பண்ணுறது நல்லா டைட்டாக பண்ணணும். டைட்டாக பண்ணிவிட்டு டேப் போட்டுருங்க. இதில் டேப் வந்துட்டு நல்லா டைட்டாக இருக்கணும். டைட்டாக இருந்தால் தான் உங்களுக்கு ஹென்னா வந்துட்டு நீங்கள் கோன் போடும்போது ஈஸியாக வரும். நீங்கள் மேலே வந்துட்டு அதிகமாக வந்துட்டு செலோ டேப் போட வேண்டாம். ஸ்ட்ரைட்டாக ஒன்று போடுங்க, க்ராஸாக ஒன்று போடுங்க. நான் காமிச்சிருக்கேன் பாருங்களேன். ஸ்ட்ரைட்டாக ஒன்று போட்டேன், இப்போ க்ராஸாக போடுறேன். இந்த 2 டேப்போடு நீங்கள் நிப்பாட்டிக்கோங்க. அதிகமாக டேப் போட வேண்டாம். இப்போ நான் கோன் ரெடி பண்ணேன் இல்லையா, அதே மாதிரி நான் நிறைய கோன்ஸ் இப்போ உங்களுக்கு நான் இன்னொன்று ரெடி பண்ணி காட்டுறேன். நான் சொன்ன மாதிரி ஃபில்லிங்ஸ் வந்துட்டு கொடுக்குறேன். கொடுத்துட்டு கீழே வந்துட்டு ப்ரெஸ் பண்ண போகிறேன். இப்போ கீழே வந்துட்டு நான் ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்கள். ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு அந்த எட்ஜ் வரைக்கும் வந்துடும். இதுக்கப்புறம் எனக்கு வேணும்னா நான் கோன் இதில் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு வேணாதப்போ நான் வந்துட்டு செலோ டேப் டக்குன்னு போட்டுற வேண்டியதான். அதிகமாக இருக்குது அப்படின்னா நான் செலோ டேப் போட வேண்டியதான். இப்போ நான் சொன்ன அளவு நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு 20 கோன் வந்துட்டு கரெக்டாக வரும். எனக்கு வந்துட்டு 20 கோன் கிடச்சிச்சு. டோட்டலாக நான் ஒரு செலோஃபேன் ஷீட் யூஸ் பண்ணேன். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு ஹென்னா மிக்ஸாலஜிலாம் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ வந்துட்டு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி டைப்ஸ் ஆஃப் எசென்ஷியல் ஆயில் தான் பார்க்க போகிறோம். டைப்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதில் வந்துட்டு அதோட அரோமாவும் நான் வந்துட்டு சொல்லியிருக்கேன். அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குமா. 3 டைப் இருக்குது. வெரி ஸ்ட்ராங் இருக்குது, ஸ்ட்ராங்கு, மைல்டு, 3 ஸ்மெல் இருக்குது. அந்த 3 ஸ்மெல்லையுமே நான் மென்ஷன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன இருக்குது அப்படின்னா டீ ட்ரீ ஆயிலு. இது வந்துட்டு வெரி ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸ்மெல்லு. இதோட ஸ்மெல் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங். இங்கிட்ட வந்துட்டு நான் அரோமா எழுதுகிறேன், இங்கிட்ட வந்துட்டு டைப்ஸ் எழுதுகிறேன். ஓகே, இது வந்துட்டு உங்களுக்கு பட்ஜெட்குள்ளே இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. இது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். செகண்ட் இருக்கிறது பார்த்திங்கன்னா லாவெண்டர் ஆயிலும் வெரி ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இதுவும் அதே மாதிரி தான், பட்ஜெட்குள்ளே இருக்காது, அதிகமாக இருக்கும். தேர்ட் இருக்கிறது யூக்கலிப்டஸ் ஆயில். நான் வந்துட்டு 6 டைப்ஸ் சொல்கிறேன் உங்களுக்கு. யூக்கலிப்டஸ் ஆயிலு இது வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுதான் மோஸ்ட்லி வந்துட்டு என்ன ஆர்டிஸ்ட்லாம் யூஸ் பண்ணுறது. இது வந்துட்டு நம்ம பட்ஜெட்குள்ளே தான் வரும், அவ்வளோவா வராது. நான் காமிச்சேன் இல்லையா, 10 ml பாட்டில் வந்துட்டு 50 ரூபி அந்த மாதிரி வரும். அடுத்தது 4th என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளவ் ஆயில். இதுவும் பட்ஜெட்குள்ளே தான் வரும். ஆனால் இது வந்துட்டு மைல்டு ஸ்மெல்லாக இருக்கும். 5th பார்த்திங்கன்னா
கேஜிபெட் ஆயில் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதுவும் உங்களுக்கு மைல்டு ஸ்மெல்லாக தான் இருக்கும். 6th ரெட் ஆயில்னு சொல்லுவாங்க. இது உங்களுக்கு ஓரளவு ஸ்ட்ராங்காக இருக்கும். யூக்கலிப்டஸ் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க. இதில் வெரி ஸ்ட்ராங்லாம் உங்களுக்கு வந்துட்டு ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக வரும். ஸ்ட்ராங் வந்துட்டு மீடியமாக வரும். மைல்டு ஸ்மெல் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் வரும், பட்ஜெட்குள்ளே தான் இருக்கும். ஸோ ரெக்கமெண்ட் பண்ணுறது எதை பண்ணுவோம் அப்படின்னா யூக்கலிப்டஸ் ஆயில் தான் வந்துட்டு எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுறது. ஸோ உங்களால் முடிஞ்ச யூக்கலிப்டஸ் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹென்னா பவுடரோட செல்ஃப் லைஃப் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்துட்டு நீங்கள் எவ்வளோ நாள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், அதாவது ஹென்னா பவுடரை மட்டும் எவ்வளோ நாள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஹென்னா பவுடர் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு பாக்கெட்டில் வாங்குகிறேன் நான் வந்துட்டு 1 kg 2 kg கிட்ட வாங்கிட்டேன் அப்படின்னா நீங்கள் 2 years வந்துட்டு அதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். லைஃப் டைம் வந்துட்டு அதுக்கு 2 years இருக்கும். பட் அது வந்துட்டு அலுமினியம் ஃபாயிலால் கவர் ஆகிருக்கணும். அலுமினியம் ஃபாயிலில் இருந்தால் அதை நீங்கள் 2 years வரைக்கும் உங்களோட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆனால் இன்னொன்று என்னது அப்படின்னா ஏர்டைட் கண்டெய்னர், வெசல்ஸ், இதிலலாம் நீங்கள் ஸ்டோர் பண்ணக்கூடாது. இதில் எதுலேயுமே நீங்கள் ஸ்டோர் பண்ணக்கூடாது. இதில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 years லைஃப் வரவே வராது. கண்டிப்பாக 2 years லைஃப் வேணும் அப்படின்னா அலுமினியம் ஃபாயிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள். நம்ம தேர்ட் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம எதனால ஆர்கானிக் கோன் சூஸ் பண்ணணும். நீங்கள் நிறைய பேர் கண்டிப்பாக கேட்பீங்க ஷார்ப் கோனுக்கும் ஆர்கானிக் கோனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஷார்ப் கோன் வந்துட்டு உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு சீப்பாக தான் கிடைக்கும் ஷார்ப் கோனு. இது வந்துட்டு கொஞ்சம் காஸ்ட்லின்னு வச்சுக்கலாம். லிட்டில் பிட் நம்ம வந்துட்டு அதிகமான குவான்டிட்டி தான் இதை செய்ய முடியும் அப்படிங்கிறனால இது லிட்டில் காஸ்ட்லின்னு வச்சுக்கலாம். அடுத்து ஷார்ப் கோனை பொறுத்தளவு உங்களுக்கு மோர் கெமிக்கல்ஸ் இருக்கும் அதில். இது கெமிக்கல் லெஸ், நம்மளாம் வந்துட்டு செய்கிறனால கெமிக்கல் லெஸ். இப்போ வந்துட்டு 80% பிரைடுக்கு வந்துட்டு அலர்ஜிக் கண்டிஷன் கொடுக்கும் ஷார்ப் கோன்ஸ் வந்துட்டு. நம்ம ஆர்கானிக் கோன்ஸ் வந்துட்டு அலர்ஜிக் ஃப்ரீ, அலர்ஜி வந்துட்டு வராது. அண்ட் கெமிக்கல்ஸ் என்னென்னலாம் இருக்கும், பிபிபி, பெட்ரோலியம் கேஸ், அடுத்து வந்துட்டு இதுதான் ரொம்ப கெமிக்கலானது, ஐசோப்ரோபைல் அசிட்டோன். எக்ஸட்ரா இதை மாதிரி நிறைய கெமிக்கல்ஸ் வந்துட்டு இருக்கும். பட் இதில் எதுவுமே கிடையாது கெமிக்கல் ஃப்ரீ. நம்மளாம் செய்கிறனால இது கெமிக்கல் ஃப்ரீ. அதாவது இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது வந்துட்டு சீப்பாக கிடைக்கும், பட் அதிகமான கெமிக்கல்ஸ் இருக்கும். இது வந்துட்டு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், ஆனால் கெமிக்கல் சுத்தமாக கிடையாது. நம்மளாம் செய்கிறனால கெமிக்கல் கிடையாது. ஸோ இது ரெண்டுக்கும் இதுதான் வித்தியாசம். உங்களுக்கு எது பெட்டர்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக இதை வந்துட்டு நீங்கள் ஒரு பிரைடுக்கு போட போகிறீங்கன்னா ஷார்ப் கோன் வந்துட்டு கட்டாயம் யூஸ் பண்ணாதீங்க, ஆர்கானிக் தான் யூஸ் பண்ணணும். அடுத்தது ஃபோர்த்தாக நம்ம ஹென்னா ப்ரிப்பரேஷன் ரேஷியோ நம்ம ஆல்ரெடி வீடியோ பார்த்துட்டோம். எவ்வளோ வந்துட்டு நம்ம குவான்டிட்டி எடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நீங்கள் 30 கிராம் ஆஃப் ஹென்னா பவுடர் போடுறீங்க அப்படின்னா சுகர் வந்துட்டு 12 கிராம் யூஸ் பண்ணணும். இதான் வந்துட்டு இதோட குவான்டிட்டி லெவல்ஸ். இதோட நீங்கள் 10 கிராம் எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணணும். எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணணும் ப்ளஸ் வாட்டர். இதுதான் இதோட ப்ரிப்பரேஷனுக்கான ரேஷியோ. இதுதான். இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் 30 கிராம் கோன் பேக்கேஜ் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 to 6 கோன்ஸ் வந்துட்டு கிடைக்கும். 30 கிராம் போட்டிங்கன்னா ஒரு கோனுக்கு 30 கிராம் போடுறீங்கன்னா. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒரு 20 கிராம் 24 கிராம் நீங்கள் போடுறீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு 7 to 8 கோன்ஸ் வந்துட்டு கிடைக்கும். இப்போது இந்த குவான்டிட்டியில் 30 கிராம் போட்டிங்கன்னா 5 to 6 கோன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இதிலே 24 கிராம் தான் ஒரு பாக்கெட்டுக்கு போடுறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 7 to 8 கிராம்ஸ் தாராளமாக கிடைக்கும். இப்போ வந்துட்டு டைப்ஸ் ஆஃப் மிக்ஸாலஜி பார்த்துடலாம். டைப்ஸ் ஆஃப் மிக்ஸாலஜியில் 3 இருக்குது. டைப்ஸ் ஆஃப் மிக்ஸாலஜியில் உங்களுக்கு 3 இருக்குது.
ஃபர்ஸ்ட் வந்துட்டு டை ரிலீஸிங், செகண்ட் டைப் வந்துட்டு உங்களுக்கு இன்ஸ்டன்ட் டை ரிலீஸிங்னு சொல்லுவாங்க. தேர்டு டைப் பார்த்திங்கன்னா டபுள் பாயிலிங் மெத்தடு. இந்த 3 மெத்தட் இருக்குது. ஸோ அதில் ஒன்று நான் சொல்கிறேன் உங்களுக்கு. டை ரிலீஸிங் அப்படின்னா இது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாக சம்மர் டைமில் 6 to 8 hours வரைக்கும் நீங்கள் டைல்யூட்டுக்கு விடணும். வின்டர் டைமில் நீங்கள் வந்துட்டு கோன் பண்ணுறீங்க அப்படின்னா 8 to 10 hours நீங்கள் வந்துட்டு டைல்யூஷனுக்கு விடணும். ஸோ இது பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் ஹென்னா பவுடர் போட்டுருவீங்க. ஹென்னா பவுடர் போட்டிங்க, சுகர் போட்டிங்க, ப்ளஸ் வாட்டர் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் கடைசியாக நீங்கள் டைல்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி எசென்ஷியல் ஆயில் சேர்க்கணும். புரிஞ்சா உங்களுக்கு? ஹென்னா பவுட்ரு, சுகர், வாட்டர்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் வந்துட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எசென்ஷியல் ஆயில் சேர்த்து நீங்கள் வந்துட்டு பீட் பண்ண தேவையில்லை. அப்படியே எசென்ஷியல் ஆயிலை சேர்த்துட்டு விட்டுற வேண்டியது தான். அது டைல்யூட் வந்துட்டு 6 to 8 hours இல்லை 8 to 10 hours வந்துட்டு டைல்யூட் ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் எடுத்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது வந்துட்டு சூப்பராக இருக்கும். இதுதான் வந்துட்டு நாங்கள் எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுற மெத்தடு. இல்லை அப்படின்னா நம்ம வீடியோவில் சொன்ன மெத்தட் கூட பண்ணலாம். இந்த 2 மெத்தட் தான் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். இது வந்துட்டு ஏதாவது ஆத்திரம், ஏதாவது டக்குன்னு நான் ப்ரிப்பேர் பண்ணணுமே அப்படின்னா தான் இந்த 2 மெத்தட் நீங்கள் பண்ணணும். இன்ஸ்டன்ட் டை ரிலீஸிங் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன ப்ராசஸ் பண்ணிங்களோ அதே தான் இங்கே பண்ண போகிறோம். ஆனால் ஹென்னா பவுடர், சுகரு, வாட்டரு, எசென்ஷியல் ஆயில் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வாட்டருக்கு பதிலாக இந்த வாட்டரை வந்துட்டு ஹாட் வாட்டரால் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஹாட் வாட்டர் ஊற்றும் போது உங்களுக்கு அது 20 minutes ரெடி ஆயிரும். இந்த கோன் கரெக்டாக 20 minutes இந்த கோன் வந்துட்டு உங்களுக்கு ரெடி ஆயிடும். ஒன்றுமே இல்லை, ஹென்னா பவுடர், சுகர், ஹாட் வாட்டர் ப்ளஸ் எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு 20 minutes இந்த கோன் வந்துட்டு ரெடி ஆகிடும். அடுத்து டபுள் பாயிலிங் மெத்தடுக்கு போயிடலாம். டபுள் பாயிலிங் மெத்தடில் நீங்கள் வந்துட்டு வாட்டரை வந்துட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹை டெம்பரேச்சரில் அதை ஹீட் பண்ணணும். வாட்டரை ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு பவுலில் வந்துட்டு இந்த இதை போட்டு வச்சுருங்க. நம்ம சொன்ன எல்லாத்தையுமே ஆட் பண்ணி வச்சுருங்க. ஹென்னா பவுடர், சுகர், வாட்டர், எசென்ஷியல் ஆயில். ஹாட் வாட்டர் தேவையில்லை, ஏன்னா நமக்கு கீழே ஹாட் வாட்டர் தான் நம்ம ஊற்றிருக்கோம். இது செகண்ட் மெத்தடுக்கு. தேர்டு மெத்தடுக்கு ஹென்னா பவுடர், சுகர், வாட்டர், எசென்ஷியல் ஆயில் 3யுமே ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் வந்துட்டு நம்ம ஹீட் வாட்டர் இருக்கு இல்லையா, நல்லா ஹை டெம்பரேச்சரில் நம்ம சூடு பண்ணியிருக்க தண்ணி மேலே அந்த பவுலை வச்சு நல்லா ஒரு 20 minutes ஹீட் பண்ணிங்க அப்படின்னா இதுவுமே 20 minutes ரெடி ஆயிரும். பட் இந்த 2 மெத்தடும் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். ஹென்னா ஆர்டிஸ்ட்டை பொறுத்தளவு ஃபர்ஸ்ட் மெத்தட் மட்டும்தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. வேறு எந்த மெத்தடுமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. இது வந்துட்டு நான் டக்குன்னு போடணும், இப்போ நான் டக்குன்னு அவசரமாக வெளியே போகணும் அப்படின்றவங்க இந்த 2 மெத்தட் ட்ரை பண்ணலாம். பட் எல்லோரும் இதை பண்ண வேணாம். இப்போ நம்ம பிஃபோர் கேர் பார்க்கலாம். கோன் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் இதில் சொல்கிறேன். மெஹந்தியை வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்துட்டு ஏதோ ஒரு வெட்டிங்கோ இல்லை அக்கேஷனோ போகிறீங்கன்னு வைங்க. பிஃபோர் 2 days நீங்கள் இந்த மெஹந்தியை வைக்கணும். பிகாஸ் அந்த ஸ்டெயின் பார்த்தீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். நீங்கள் ஃபர்ஸ்ட் டே வச்சிங்கன்னா உங்களுக்கு லைட்டாக தான் தெரியும், இவ்வளோ தெரியுதுன்னு வைங்களேன். செகண்ட் டே ஆகும்போது அது இவ்வளோ தெரியும். தேர்ட் டே ஆகும்போது அது நல்லா ப்ரைட்டாக தெரியும். அதனால் நீங்கள் வந்துட்டு 2 days பிஃபோரே வந்துட்டு வச்சிடணும். பிஃபோர் கேரில் இது ஒன்று மெயினான விஷயம். அடுத்து செகண்ட் வந்துட்டு, இப்போ நீங்கள் ஒரு ப்ரைடாக இருக்கீங்க அப்படின்னா, இன்றைக்கி நான் கோன் வைக்க போகிறேன், இன்றைக்கி நான் வேக்ஸ் பண்ணலாமா கேட்டால் பண்ணக்கூடாது. இன்றைக்கி நான் கோன் போட போகிறேன், இன்றைக்கே நான் வேக்ஸும் பண்ண போகிறேன், வேக்ஸ் பண்ணிவிட்டு நான் கோன் வைக்க போகிறேன் அப்படின்னா பண்ணக்கூடாது. வேக்ஸ் வந்துட்டு நீங்கள் 2 days or 3 daysக்கு பிஃபோரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 days 3 days ஆஃப்டர் வந்துட்டு நீங்கள் கோன் வச்சுக்கலாம். அடுத்து தேர்ட், இது வந்துட்டு எனக்கு வந்துட்டு வேறு வழியே இல்லை, நான் வேக்ஸுமே பண்ணலை, நான் வந்துட்டு என் ஹேர் ரிமூவ் பண்ணணும், எப்படி பண்ணுறது? ரேசர் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஹேர் ரிமூவ் பண்ணுறதுக்கு வேறு வழி இல்லைன்னா தான் ரேசர் யூஸ் பண்ணி நீங்கள் கோன் போடுற அன்னைக்கே இதை பண்ணிக்கலாம். அடுத்தது ஃபோர்த்து, இது என்ன அப்படின்னா, ஒரு ப்ரைடு வந்துட்டு நம்ம கோன் போடுறோம் அப்படின்னா அவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு லோஷன்ஸ் எதுவுமே வந்துட்டு
பிஃபோர் தேய்க்கவே கூடாது. எந்த விதமான லோஷன்ஸுமே அவங்க அப்ளை பண்ணவே கூடாது. அவங்க கை வந்துட்டு நார்மலாக ஒரு வாட்டரில் வாஷ் பண்ணதுக்கப்புறம் க்ளீனான ஹேண்டாக தான் இருக்கணும். அப்போ தான் மெஹந்தி வந்துட்டு நல்லா அதில் அட்டாச் ஆகும், அவங்களோட கையில் நல்லா ஸ்டெயின் கொடுக்கும். நெக்ஸ்ட் ஆஃப்டர் கேர் பார்க்கலாம். இப்போ நம்ம ஆஃப்டர் கேர் பார்த்துடலாம். இப்போ நம்ம ஒரு கோன் போட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா சுகர் வாட்டர் வந்துட்டு ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வச்சுக்கோங்க. அந்த ஸ்ப்ரே பாட்டிலில் இருக்க அந்த சுகர் வாட்டரை 2 to 4 டைம்ஸ் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒருக்க ஸ்ப்ரே பண்ணுங்கள், அதை ட்ரை ஆக விட்டுருங்க. அடுத்து ஸ்ப்ரே பண்ணுங்கள், ட்ரை ஆக விட்டுருங்க. இந்த மாதிரி 4 டைம்ஸ் பண்ணணும். 4 டைம்ஸ் நீங்கள் வந்துட்டு இதை கண்டிப்பாக பண்ணணும். இப்போ உங்களுக்கு வந்துட்டு கோன் வந்துட்டு காஞ்சு போயிருக்கும். ரிமூவ் த பார்ட். அந்த கோன் இருக்கு இல்லையா, அது காஞ்சதை வந்துட்டு எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா யூஸ் ஆஃப் கோகோனட் ஆயில், கோகோனட் இல்லைன்னா ஆலிவ் ஆயில், இல்லை ஆல்மண்ட் ஆயில், இல்லைன்னா வாஸ்லின், இல்லை உங்கள்கிட்ட இருக்க ஏதாவது ஒரு ஆயில் வச்சு நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணுறது, அந்த கோனை வந்துட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும், நல்ல ஸ்டெயின் கொடுக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஹேண்ட் வாஷ் பண்ணிடுவீங்க இல்லையா, வாஷுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஆயில் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். உங்கள் கையில் நீங்கள் கோன் போட்டிருக்கீங்க அப்படின்னா வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா வெட் பண்ணிவிட்டு உங்கள் ஹேண்டை ஆயில் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு அந்த ஸ்டெயின் வந்துட்டு அதிகமாக இருக்கணும் கொஞ்சம் அதிகமான நாட்களுக்கு இருக்கணும் அப்படின்னா 6 hours வந்துட்டு வாட்டர் வந்துட்டு ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க. 6 hours வாட்டரை வந்துட்டு டச் பண்ணாதீங்க. நான் வந்துட்டு இப்போ தான் மெஹந்தி போட்டிருக்கேன், இப்போவே நான் ஸ்விம்மிங் பூல் போகிறேன் அப்படின்றது வந்துட்டு வேண்டாம். அந்த மாதிரி நீங்கள் கிச்சன் யூஸ் பண்ணுறீங்க, கிச்சன் சைடு தான் நான் அதிகமாக இருப்பேன் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு யுட்டென்சில்ஸ் வந்துட்டு முதலே வாஷ் பண்ணி வச்சுருங்க. பிகாஸ் 6 hours நீங்கள் வாட்டர் டச் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெயின் வந்துட்டு அதிகமான நாளுக்கு இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு ஹென்னா மிக்ஸாலஜி பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு செலோஃபன் ஷீட் வந்துட்டு ரோல் பண்ணுறது பார்த்தோம். அடுத்து 6 types ஆஃப் எசென்ஷியல் ஆயில், அதோட செல்ஃப் லைஃப் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம எதுக்காண்டி ஆர்கானிக் கோன் வந்துட்டு சூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். ஷாப் கோனில் உள்ள கெமிக்கல்ஸு, ஆர்கானிக் கோனில் உள்ள பெனிஃபிட்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ஹென்னா ப்ரிப்பரேஷன் ரேஷியோ பார்த்தோம். அப்புறம் 3 types ஆஃப் மிக்ஸாலஜி பார்த்தோம். டை ரிலீசிங், இன்ஸ்டன்ட் டை, டபுள் பாயிலிங் மெத்தட், இந்த 3 பார்த்தோம். அதுக்கடுத்து பிஃபோர் கேர் அண்ட் ஆஃப்டர் கேர் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.